வினாக்கள் விடைகள். வினா எண் 1. மாண்புமிகு உறுப்பினர் திரு K.A. செங்கோட்டையன் அவர்கள், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டத்தில் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை கால்வாய்களில் முதல் பாதி பகுதிகள் சுமார் 40.5 கோடி ரூபாயில் ஒதுக்கப்பட்டு எல்லா பணிகளும் துப்புரவாக செய்யப்பட்டு 100% வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் மீதி இருக்கிற இடங்கள் பணி செய்ய வேண்டுமானால் அதுக்கு தக்க அளவுக்கு நிதி இருக்கிற பொழுது இரண்டையும் கூட்டி பார்த்து அந்த பணிகளையும் எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் K.A. செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது 40,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 19-20ஆம் ஆண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் 2 ஆண்டு காலம் முடிக்கப்பட்டன. முடிக்கப்பட்ட போதும் 26 கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சுவர்கள் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையாக காங்கிரீட் 6 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற சிங்கம் பிரிவு வாய்க்கால் என்பது நீண்ட நெடுங்காலமாக 300 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால், அதிலே கிளை வாய்க்கால். அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளை வாய்க்கால் உடைகிறது. அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது. ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே இந்த பணிகளை துவங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். கேள்வி பெரு வாய்க்காலை பற்றி, துணை கேள்வி சிறு வாய்க்காலை பற்றி நாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்ற போது 60 ஆண்டு கனவுகளாக இருக்கிற அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை 1652 கோடி ரூபாயிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 90% அந்த ஆட்சியிலே முடிக்கப்பட்டன. 10% பணிகளும் நீங்கள் 2 ஆண்டு காலத்திலே முடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருந்தபோதிலும் சோதனை ஓட்டம் என்ற முறையில் சில இடங்களுக்கு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் சில ஏரிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் மக்களிடத்திலே இருக்கிறது. அதை உடனடியாக அரசு பரிசீலிக்குமா என்பதையும், அதே நேரத்தில் விடுபட்டிருக்கிற ஏரிகள் குளங்களை சேர்த்துவதற்கு அரசு இந்த ஆண்டு முயற்சிகள் மேற்கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இதனுடைய பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது. சில நேரங்களில் பைப்புகள் பதிக்கிற இடத்தில் அந்த நிலச்சுவாந்தார்களுக்கு தர வேண்டிய பணத்தினுடைய பாக்கி இருக்கிற காரணத்தால் அதை கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் இதை துவக்க விழாவே செய்யலாம். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நீர்வளத்துறையில் பல்வேறு திட்டங்கள் புதிதாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வருகின்றது. அதில் ஏற்கனவே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்று சொல்லுவார்கள். அந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் பழுதடைந்திருக்குது. கால்வாய்கள் பழுதடைந்து, மதகுகள் பழுதடைந்திருக்கின்றன. எனவே அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அண்ணன் அவர்கள் அந்த நிதியை ஒதுக்கி அவைகளை சீரமைச்சிட முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது உண்மைதான். காரணம், பல ஆண்டு காலமாக அதையெல்லாம் செப்பனப்படாத காரணத்தால் மதகுகள்லாம் இடிந்து இருக்கிறது. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஏரிகளை எடுப்பதற்கு கணக்கு எடுத்திருக்கிறோம். விரைவில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பழுது பார்க்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். பேரவைத் தலைவர்களே வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் தாளடி பயிர்கள் கிட்டத்தட்ட 1,51,000 ஏக்கர் மார்ச் மாதத்தில் தான் அறுவடைக்கு வரும். எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. 2 TMC தண்ணீர் மட்டுமே விட்டிருக்கிறீர்கள். விவசாயிகள், விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் 8 TMC தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தயவுசெய்து மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இதை திறந்து விடுவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் மணியத்துக்கு என்னை விட காவேரி பிரச்சனை, நீர் பிரச்சனை தெரியும். காரணம், அங்கே வாழ்கிறவர், வாழ்ந்து வருகிறவர்.
இப்போது இருக்கிற நீர் குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் போய்விட்டால் நிலைமை ஏற்படும். ஆகினால் இருந்தாலும் 3 டிஎம்சிகளை திறந்து விட்டிருக்கிறோம். அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டு கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டு கொண்டே இருக்க முடியாது. ஆகினால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தனூர் அணையின் மேல்புற காவாய் அமைத்து சாத்தனூர் ஏரிக்கும் குப்பநத்தம் அணையை தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே அனுமதியை பெற்று கட்டித்தந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குப்பநத்த அணையிலிருந்து மேல்புற காவாய் அமைத்து குப்பநத்தத்திற்கும் ஏரிக்கும் தண்ணி தருவதற்கு புதிய கால்வாய் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இந்த கேள்வியாக போட்டு வந்தான்னு வச்சுக்கோ, சரியான பதில் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் மாண்பு உறுப்பினர் கேள்விக்கு சிறிய நடவடிக்கை எடுக்கப்படும். விநாயகன் 2 மாண்புமிகு எதிர்க்கை தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பேன். மாண்புமிகு அமைச்சர். வேகமாக சூரியமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். விநாயகன் 2 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் சந்திரன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் ஆர்க்கப்பேட்டை ஒன்றியத்தைச் சார்ந்த 38 ஊராட்சிகளில் 287 குடியிருப்புகள் உள்ளன. திருத்தணி மற்றும் ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய 9 ஊராட்சிகளில் உள்ள செருக்கனூர் மற்றும் 114 ஊரக குடியிருப்புகளுக்கு பொன்னை ஆற்றில் இருந்து குடிநீர் வழங்க விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நீராதாரம் இல்லாததால் கொசலை ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்க உத்தேசிக்கப்பட்டு ரூபாய் 44.58 கோடி மதிப்பீட்டில் உயிர்நீர் இயக்கத்தின் JJM கீழ் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டப் பணிகள் தொடங்க பெற்று இதுவரை 15 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 2024 அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.